कल्बे आशिक है अब पारा पारा। अलवदा अलवदा आह रमज़ान। شهر فيه يوم أفضل من كل الأيام. رمضان رمضان تفتح أبواب الجنة، يغفر لذنوب الأمة. شهر الصبر والهمة. رمضان எங்களை விட்டு செல்லுகின்றாயே, ஏந்தலே ரமதான் என்று உம்மை மீண்டும் காண்போம். ஏங்குகிறோம் ரமதான், ஏங்குகிறோம் ரமதான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே, ஏந்தலே ரமதான். 30 நாட்கள் முழுமதி நிலவாய் நன்மை தந்தாய் ரமதான். பிரிந்து செல்லாமல் வாழ்நாள் முழுதும், பிரிந்து செல்லாமல் வாழ்நாள் முழுதும் உடனிருப்பாய் ரமதான், உடனிருப்பாய் ரமதான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே, ஏந்தலே ரமதான். 1000 மாதத்தில் சிறந்தாய் நீ என்று உமை புகழ்ந்தான் ரஹமான். ஆருயிரே எம்மை பிரிந்து செல்லாமல் அரவணைப்பாய் ரமதான். உணவுகள் உண்டு வாழ்ந்திட்ட போதும் கவலை கொண்டோம் ரமதான். பசியுடன் வாழ்ந்தே ரஹமத்தை கண்டோம், பசியுடன் வாழ்ந்தே ரஹமத்தை கண்டோம். ராப்பொழுதும் ரமதான், ராப்பொழுதும் ரமதான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே, ஏந்தலே ரமதான். பள்ளிகளெல்லாம் நிரம்பி வழிந்தது வரவால் ரமதான். சொல்லிட வார்த்தை வாய் வரவில்லை, குமுறுகின்றோம் ரமதான். பசிக்கவும் இல்லை உறக்கமும் இல்லை, மகிழ்ந்திருந்தோம் ரமதான். இன்று கசிந்த கண்ணோடு மீண்டும் உமை காண, கசிந்த கண்ணோடு மீண்டும் உமை காண காத்திருப்போம் ரமதான், காத்திருப்போம் ரமதான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே, ஏந்தலே ரமதான். சொந்தங்கள் நண்பர்கள் பகிர்ந்துண்ண ஒன்றாய் கூடிடுவோம் ரமதான். பண்புற அழைக்க கண்டிட நீயும் வந்திடுவாய் ரமதான். ஏக்கத்தில் நாங்கள் கைகளை ஏந்தி ஏதனிடம் ரமதான். நீ என்று வருவாயோ என்ற துஆவுடன் ஏங்குகின்றோம் ரமதான், ஏங்குகின்றோம் ரமதான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே, ஏந்தலே ரமதான்.
சென்றவரிடம் நோன்பிருந்தோர் பலர் இன்றில்லையே ரமலான். பிரிந்து சென்ற எம் மக்களுக்கும் நீயே பரிந்துரை செய் ரமலான். வருகின்ற வருடம் நீ இங்கு வருவாய் நன்கறிவேன் ரமலான். நீ வரும் வேளை நான் இருப்பேனா, நீ வரும் வேளை நான் இருப்பேனா, தெரியவில்லை ரமலான், தெரியவில்லை ரமலான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே ஏந்தலே ரமலான். உன்னை கண்ணியப்படுத்திய நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து மறுமையில் பாவிகளுக்கும் பரிந்துரை செய் ரமலான். விடை பெறுகின்றாய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர ரமலான். அஸ்ஸலாமு அலைக யா ஷஹருல் முபாரக்கே ரமலான், முபாரக்கே ரமலான். எங்களை விட்டு செல்லுகின்றாயே ஏந்தலே ரமலான். என்று உம்மை மீண்டும் காண்போம் ஏங்குகிறோம் ரமலான், ஏங்குகிறோம் ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. அல்லாஹுடைய பேரருள் கிருபை, அல்லாஹ் நம்மை இந்த லைலத்துல் ஜாயிஸா எனக்கூடிய திருநாள் இரவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தான். அல்லாஹுடைய பேரருள் நம்மை இந்த ரமலான் முழுவதையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கி அருள் புரிந்தான். நல்லடியார்கள் இறை நேசருடைய சுகபத்தை பெற்றவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கினான். ரமலானை எப்படி மதிக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்ம ஷேக். எல்லா முஸ்லிம்களுமே ரமலானை மதிக்க தான் செய்கிறாங்க. மற்ற மாதத்தை போல இந்த மாதம் என்று நினைப்பதில்லை பெரும்பாலான மக்கள். அதனால்தான் பள்ளிவாசல்கள் நிறைகிறது, பள்ளிவாசல்ல நிறைந்து வடிகிறது. ரமலானில் நோன்பு நோற்று தராவி தொழுகைக்காக வேண்டிய எந்த வேலைகள் இருந்தாலும் அதை தவிர்த்து தராவி தொழுவதற்கு வராங்க. அவர்களால் முடிந்த அளவுக்கு தராவி தொழுகிறான் மக்கள். ஆனால் நம்ம ஷேக் அவர்கள், நம்ம ஷேக் நாயகம் அவர்கள் இந்த ரமலானை மதிக்க சொன்னது, அவர்கள் தராவி தொழுது கொஞ்ச நேரம் உபதேசம் கேட்டுட்டு போயிடுவாங்க. நாமும் இரவு முழுவதும் விழித்திருந்து இந்த இரவை மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள் சர்க்காரு. எல்லாராலும் முடியலனாலும் ஓரளவுக்கு நாமும் மற்றவர்களை விட அதிகமான நேரங்கள் விழித்திருந்து இதை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான், அது நம்ம ஷேக் அவர்கள் ரசூலும் கண்ணியப்படுத்த சொன்னார்கள். நம்ம ஷேக்கும் அதை கற்றுக் கொடுத்தார்கள், நாம் அதை கண்ணியப்படுத்தினோம். ரமலான் நம்மிலே நம்மை முத்தகீன்களாக ஆக்க வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் ரமலானை கொடுத்தேன்னு சொல்றான். இந்த மாதம் ஈமானையும் தக்வாவையும் அதிகரிக்க வந்த மாதம். ஈமான் இருந்தால் தான் தக்வா வரும்.
ஈமான் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டான். இறையச்சம்னு சொல்றோம் பாருங்க, அந்த இறைவனை அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லை என்று சொன்னால் நாம சிருஷ்டிகளை அஞ்சுவோம். ஏன்னா அதன் மீது நம்பிக்கை இருக்கு. நோயை கண்டு அஞ்சுறான் மனுஷன். தன்னுடைய வாழ்வாதாரம் போய்விடுமோ என்று அஞ்சுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. அந்த கவலையின் காரணமாக அந்த கவலை எல்லாமே துனியாவை சுத்தி தான் இருக்குது. ஆனா வலிமார்களுக்கு ஒரே கவலை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினோமா என்ற கவலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் பயந்தால் அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்படுறாங்க. அவங்க பயந்தா அல்லாஹ்வை தான் பயப்படுவாங்க. அவர்கள் கவலைப்பட்டால் அந்த இறைவன் என்னை வெறுத்து விடுவானோ என்று கவலைப்படுவார்கள். வேற எந்த பயமும் இல்லை, அவங்களுக்கு கவலையும் இல்லைன்ற அல்லாஹ். வலிமார்கள் இறை நேசர்கள். அதனால இந்த ரமலானுடைய சொஹபத்து, ரமலான்ல நாம் நல்லவர்களோடு நாம் இருந்திருக்கிறோம். அந்த சொஹபத்து நம்மை மாற்ற வேண்டும். அதான் சொல்லுவாங்க, ரமலான் சென்ற பிறகு நம்முடைய ரமலான்ல உள்ள அமல்கள் இருக்கு பாருங்க, அந்த தக்வா அமல்ன்றது தராவி நம்ம மற்ற நாள்ல தொழுவ மாட்டோம். புரியுதுங்களா? மற்ற நாள்ல ரமலான் அல்லாத மாதங்கள்ல தராவி தொழுவ மாட்டோம். ரமலான் அல்லாத மாதங்கள்ல நம்ம கண் விழிக்க மாட்டோம். ஆனால் இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய அந்த தக்வா இறையச்சம் ரமலான் போன பிறகும் ஷவ்வாலிலும் சரி அந்த இறையச்சம் நம்மிலே தங்கி இருக்க வேண்டும். அந்த பயபக்தி இருக்கணும். அல்லாஹ் மீது அச்சம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த ரமலான் நமக்கு எந்த பிரயோஜனமும் அடையவில்லை என்று அர்த்தம். ரமலான் எந்த பிரயோஜனமும் நமக்கு கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். அதனால ரமலானுடைய சொஹபத் கத அலல்லக்கும் ஷஹருன் அலீமுன்னு சொன்னாங்களே பெருமானார். நம் மீது ஒரு மாதம் நிழலிட்டதே, அந்த மாதத்துடைய ரசம், அந்த மாதத்துடைய பரக்கத் எல்லாம் சொல்றான். 3 சொல்றான், ரஹமத்து, அதுக்கு பிறகு மகஃபிரத், இதுக்கும் என்னன்னார். இதனுடைய அருள் நம் மீது இறங்கி இருக்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே அல்லாஹு தாலாவுடையது. அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய மகஃபிரத், அல்லாஹ் உன்னை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறேன்றான். இப்போ அந்த ரப்புல் ஆலமீனுடைய தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் ரமலானின் நோக்கம். ரமலானை பொறுத்தவரை நோக்கம் என்ன? அல்லாஹ் கூட இருக்கிறான்ற உணர்வை கொடுக்க வந்தது ரமலான். ரமலான்ல பிரத்யேகமான ஒரு அமல்னு சொன்னா அது நோன்பு தான். நோன்புல நாமும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. நம்ம தண்ணீர் ஒழு செய்யும் போது ஆஹா உள்ள போயிடுச்சோ அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தா, நம்ம வாயில இருக்குதான்னு சிந்தனை வந்தா நம்ம துப்பிட்டே இருக்கோம். ஒது செய்யும் போது நம்ம வாய் கொப்பளிக்கிறோம். வாய் கொப்பளிக்கும் போது 2-3 தடவை ஏன் துப்புறோம்? இறை அச்சம் இருக்கு. இந்த ஒரு டிராப் உள்ள போனாலும் என் நோன்பு முறிஞ்சிருமோ, நான் அல்லாஹுக்காக வேண்டிதான் பசித்திருக்கிறேன், யாருக்குமே தெரியாது, ஆனா இறைவனுக்கு தெரியும் அல்லவா, நம்ம நப்சுக்கு தெரியுதுல இந்த தண்ணி இருக்குது நாவல அப்படின்ற அந்த தண்ணீருடைய டேஸ்ட் வாயில தெரியுதுன்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி நம்ம துப்புறோம். அப்ப இந்த நோன்பு என்பது முற்றிலுமாக அல்லாஹ் ஒருவனுக்காக உள்ளது. அதனால்தான் மற்ற அமல்களை போல இந்த அமல் இல்லைன்றான். மற்ற அமல்கள் பிறருக்கு தெரியும், இந்த அமல் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. தொழுதால் தெரியும், நோன்பு தொழுதால் தெரியும், தஸ்பீஹ் செய்தால் தெரியும், குர்ஆன் ஓதுனா தெரியும், தவாஃப் செஞ்சா தெரியும். புரியுதுங்களா? என்ன அமலா இருந்தாலும் சரி தெரியும். ஆனால் இந்த அமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த அமல். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த அமலுக்கு கூலியாக நானா ஆகிவிடுகிறேன்றான். நீ எனக்காக நோன்பு வைக்கும் போது, என்னை நீ அஞ்சும் போது நான் உனக்காக ஆகிவிடுகிறேன். அதனால தான் சொன்னாங்க நம்ம ஷேக் நாயகம், நீ தண்ணீரை உள்ள போறதுக்கு யோசிக்கிற, இந்த தண்ணி உள்ள போயிடக்கூடாதேன்னு 3 தடவை துப்புற, ஹராம செஞ்சுக்கிட்டே இது செய்றியே, அதில் பலன் இல்லையே என்று சொல்கிறார். ஹராமான பார்வை, ஹராமான கேள்வி, ஹராமான பேச்சு, இதையும் அல்லாஹ் பார்க்கிறானே என்று நாம் தவிர்ந்து கொண்டு இந்த ரமலானை நோன்பு நோற்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு பலாபலன் உண்டு. அந்த ரமலான் நம்மை மாற்றக்கூடியது. இறை அச்சம் நமக்கு வந்ததுன்னு சொன்னாலே, ஹராமை விட்டு நம்ம பேணிக்கிட்டோம்னு சொன்னாலே, சந்தேகமானவற்றை நம்ம பேணிக்கிட்டோம்னு சொன்னாலே நிச்சயமாக நமக்கு இந்த ரமலான் பலன் தரும். இல்ல அல்லாஹ் சொன்ன
சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது, மனைவி நெருங்காம இருக்கிறது மட்டும் செஞ்சுட்டு எல்லா ஹராமையுமே செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அதாவது மனிதனுடைய இயல்பு, நம்ம பேசியே பழகிவிட்டோம். அதனால சமயம் நாம புறம் பேசிடுறோம், புறம் பேசதான் செய்யறோம். நோன்பு முடிஞ்ச பிறகும் புறம் பேசுறோம். நோன்புல சில சமயத்துல பேசாம, ஏன்னா பேச முடியாது, ஏன்னா சில சமயங்கள்ல சோர்வு இருக்கும், இது இருக்கும். இப்ப நோன்பு வச்சுட்டு ஏன் நம்ம புறம் பேசணும்னு நினைச்சு விட்டுறலாம். ஆனா நோன்பு திறந்தவனு ஒரு தெம்பு வந்துடுது பாருங்க உடல்ல, உடனே புறம் பேச ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் நீ நோன்பு திறந்துட்டு என்ன இஷா வரைக்கும் உன் வேலைகளை பார்த்துட்டு இஷா தொழுத உடனே தராவிய வச்சு அந்த நேரமும் பேச விடாம இபாதத்திலேயே கழிச்சு 10 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்கிடு, பரவாயில்ல. வெட்டி கதை வீண் கதை பேசி நேரங்களை என்ன ஹராம சம்பாதிச்சிடாதே என்று சொல்றாங்க. சரி, அல்லாஹ் ஃபசில் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஸலாத்த லா கலாம பஅதல் இஷான்னாங்க பெருமானார். லா கலாம, இது சஹாபாக்களுக்கு சொன்னது, நமக்கு கிடையாது. நம்மளால அதை பின்பற்றவும் முடியாது. ஹதீஸ் இருக்கு, லா கலாம பாதல் இஷா. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க பெருமானார், இஷாவுக்கு பிறகு நீங்க பேசாதீங்கன்ட்டாங்க. இஷாவுக்கு பிறகு துனியாவை விஷயமே பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. லா கலாம்ட்டாங்க. மொத்தத்துல கலாமே வேணாம், பேசவே பேசாத, போய் படுத்து தூங்கிரு. இல்ல ஜிக்ரு செய், இல்ல திலாவத்துல் குர்ஆன் செய், இல்ல லா இலாஹா இல்ல கலிமா பேசு. பேசுனா அல்லாஹ் ரசூலை பத்தி பேசு, வேறொரு விஷயம், வேறொரு வார்த்தை பேசிடாதே. குர்ஆன் ஓது, தஸ்பீஹ் செய், ஜிக்ரு செய் என்று பெருமானா சொன்னாங்க. காரணம் என்னன்னா, நீ பரிசுத்தமாயிட்ட, அல்லாஹ் உங்க பாவங்களை மன்னிச்சான். சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன்னித்த பிறகு நாம திரும்ப ரெண்டாவது யாரையாவது புறம் பேசிக்கோள் சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி, நம் நாவு மோசமானது, அந்த நாவால நம்ம பாவம் செய்து அதுக்கு பிறகு தூங்கி உனக்கு மூத்து வந்தா அந்த பாவத்தோட மூத்து வந்ததான் ஆயிடும். அதனாலதான் நம்ம ஷேக் அவர்கள் படுக்க போகும்போது இஸ்திக்ஃபார் செய்யுங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு. ஏன்னா நீ இஷாவுக்கு பிறகு பேசாம இருக்க மாட்டே, மௌன விரதம் உனக்கு சம்மந்தமே கிடையாது. 1 மணி இருந்தாலும் சரி பேசிக்கிட்டு தான் இருப்ப, யாரையாவது பத்தி கழுவிட்டு இருப்ப. படுக்கிறதுக்கு முன்னாடி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன் ரப்பே என்று சொல்லுன்னு சொன்னான். டெய்லி தினமும் 125 இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு படுங்கன்னு சொல்லி நம்ம ஷேக் சொன்னது காரணம், நம்மால் இருக்க முடியாதுன்னு தெரியும். ஹைர், அல்லாஹ் ஃபஸ்ல் செய்யணும். அதனால இந்த ரமதான் நம்மை பரிசுத்தப்படுத்த வந்தது, நமக்கு தக்வாவை கொடுக்க வந்தது, ஈமானை அதிகரிக்க செய்ய வந்தது. அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல்ல நம்முடைய ஈமான் அதிகரித்தது. இந்த ரமதானுடைய இந்த ரமதான் வந்ததிலிருந்தே நாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஷேக்குடைய யஹ்சானாத்துகளை பற்றி பேசியிருக்கிறோம். அதை கொண்டு நமக்கு ஒரு நெருக்கம், அவர்கள் மீது ஒரு முஹப்பத் நமக்கு கிடைக்கதான் செஞ்சது. இன்ஷா அல்லாஹ் அந்த பவர்னு சொல்லுவாங்க, அது அடுத்த ரமலான் வரை நம்மிலே தங்க வேண்டும். அதுக்கு அல்லாஹ் தான் தௌஃபீக் செய்யணும். அதனாலதான் சொல்லுவாங்க, நல்ல காரியங்கள், நல்ல மஜ்லிஸுகளிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது அப்படியே போயிடும். இப்போ ஒரு பவர் இருக்கு பாருங்க, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால வேலைக்கிழமை ஜிக்ர் மஜ்லிஸ்னு வச்சாங்க. அந்த வேலைக்கிழமை ஜிக்ர் மஜ்லிஸ்ல லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா பேசிக்கொள்ளும் போது நம்முடைய ஈமான் கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா வாரம் ஒருமையாவது உங்களை நீங்கள் ரீசார்ஜ் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹு தாலாவே அப்படிதான் கடமையாக்கி இருக்கிறான். அவ்வளோ கூட்டம் வந்தது ரமதான்ல, அதுக்கு பிறகு கூட்டம் போயிடும். ஷவ்வால்ல கூட்டம் போயிடும். ஆனா ஜும்மால திரும்ப கூட்டம் வந்தது. அல்லாஹ் ஸ்பெஷலா ஒரு தொழுகைன்னு ஏன் வச்சான்? கஃபாரத்தும் பிதுனூபுன்றான் அல்லாஹ். ஒரு வாரம், அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் நீங்க செய்யற பாவங்களை அந்த ஜும்மா மன்னிக்குது. 2 ரக்காத் தொழுதாலும் சரி, அல்லாஹ் சொன்னான்னு நீ மதிச்சல்ல, அதுக்கு உனக்கு கூலி கொடுக்குறேன்றான் அல்லாஹ். நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பொது ஜனங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். ஜும்மாவுடைய தினம், அந்த ஜும்மாவுடைய தினத்துல அல்லாஹ் எல்லா மக்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். என் அடியான் சொன்னதுக்காக, ஐயால சலான்னு சொன்னதுக்காக வக்துல துளுல, ஆனா ஜும்மாக்கு வந்துட்டானே என்று அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜும்மா தொழுதா போதும்ன்றது அல்ல அன்பர்களே. நான் சொல்றதை தவறா விளங்கிக்க கூடாது. ஏன்னா ஜும்மா தொழுதா போதும்னு அஜித்து சொல்லிட்டாங்க, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுதான் என்றது அல்ல. அல்லாஹ் பிடிச்சால் அவ்வளவுதான். அல்லாஹ் ரஹ்மர் ராஹிமீன், மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு வக்தும் நம் மீது கடமை. குத்திபா அலைக்கும் இல்ல குத்திபா தொழுகை பற்றினது கிதாபு மௌகூத்தா,
இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. மூமின்களுக்கு மீது அல்லாஹு தாலா கடமையாக்கியது, அந்த வக்துல கடமையாக்கினதுன்னு சொல்றான். புரியுதுங்களா? ஃபஜ்ருடைய வக்துல தான் நீ ஃபஜ்ர் தொழுணும், ஜுஹருடைய வக்துல தான் நீ ஜுஹர் தொழுணும், அசருடைய வக்துல தான் அந்த அசர் தொழுணும், மகரிபு இஷா அந்த வக்து இருக்கு. புரியுதுங்களா? அந்த வக்துல தான் நம்ம தொழுவணுமே தவிர வக்தை தாண்டி தொழக்கூடாது, அது கலாவாயிடும். நான் கூப்பிட்டா உடனே பதில் கொடுக்கணும்ன்றான் அல்லாஹ். ஹய்யால சலான்னு சொன்ன உடனே ஹாதிர் லப்பைக்கு சொல்லணும், நீ ஹாதிர் ஆகின்னுன்றான். கைரன் பெர்லே அல்லாஹ் நம்ம மீது ஃபசில் செய்யணும். அதனால 5 வக்து நம்ம தொழக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும். நான் அதான் ஜும்மால கூட சொன்னேன், நம்ம ரமதான் மாசத்துல மட்டும் நம்ம பள்ளிவாசல்கள் நிறைந்து இருக்குது. ரமதான் முடிஞ்சதோட நம்ம திரும்ப 2வது தொழுகிறதுக்கே வரதில்லைன்னு சொன்னா, ஜும்மாக்கு ஜும்மா தான் வரோன்னு சொன்னா, அன்பர்களே நாம அல்லாஹ்வுடைய அடிமையா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ரமலான்ல அல்லாஹ் சொல்றான், துஸ்ஃபது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன். இந்த ரமலானுடைய மாசத்துல உங்களை அமல் செய்ய சொன்ன அல்லாஹ் மூர்க்கத்தனமான ஷைத்தான்களை கட்டி போட்டுறேன்றான் அல்லாஹ். மூர்க்கமான ஷைத்தான் பாருங்க, ரொம்ப பலசாலியான ஷைத்தான், அவங்களெல்லாம் அல்லாஹ் கட்டி போட்டுறான். ஏதோ சின்ன சின்ன சைத்தான்கள் இருக்கும், அவ்வளவுதான், குட்டி சைத்தான், அதெல்லாம் பெருசா ஒன்றும் செய்யாது நம்மள. அதனாலதான் அவ்வளோ கூட்டம் பள்ளிவாசல்ல. ரமலானுடைய பிறை பார்த்தவன பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருது. ஏன்னா காரணம் ஷைத்தான அல்லாஹ் கட்டி போட்டுன்னு நம்மளை அமல் செய்ய சொன்னான். இப்ப அவன் சுகபத்து இல்லாததுனால ஈஸியா நப்சு வந்துருது. இந்த ஹதீஸுடைய ஆதாரம் நம் கண்ணில் பார்க்கிறோம். பெருமானார் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு ஹதீஸ அல்லாஹு தாலா ஒரு ஹதீஸ நம்ம கண்ணில் காட்டுறான். முகமது ரசூல்லா பல ஹதீஸ் சொன்னாங்க, பல ஹதீஸுகள். நீங்க ஒரு ஃபர்து தொழுதா 70 ஃபர்துடைய நன்மை. யாருக்கு தெரிஞ்சு? நீங்க பாத்தீங்களா? அல்லாஹ் உங்க பட்டோலையில எழுதிட்டதை உங்கள்கிட்ட காமிச்சானா? தெரியாது. ஒரு சுன்னத்து தொழுதா ஃபர்துடைய நன்மை, அது எழுதப்பட்டது தெரிஞ்சா? தெரியல. நோன்பு வைத்தா உங்க பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். இரவுல நின்று வணங்கினா உங்க பாவங்களை மன்னிக்கிறான், அது உங்களுக்கு தெரிஞ்சா? தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு. என்ன தெரிஞ்சு? துஷ்பது ஃபீஹி மரதத்து ஷயாத்தின்னு அல்லாஹ் சொன்னான், பெருமானா சொன்னாங்க. ஷைத்தான்களை கட்டி போட்டான் அல்லாஹ்னு. அதனுடைய ரியாக்ஷனை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் கட்டி போடுறது காரணமாக எப்படி இந்த ஒரு மாதம் பள்ளிவாசல்கள் எல்லாம் ஜேன்னு இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். கண்கூடா அல்லாஹ் காட்டுறான். இதை காட்டி அல்லாஹ் என்ன காட்டுறான்? எல்லாமே நான் சொன்னது, முகமது ரசூலா சொன்னது உண்மை என்று காட்டுகிறான். பெருமானார் சொன்னது உண்மை என்று அல்லாஹ் காட்டுகிறான். ஷவ்வால் வந்ததோட முடிஞ்சிடும். பெண்ணா தொழுகைக்கு தான் கூட்டம். அந்த பெண்ணா தொழுகை முடிஞ்சு அந்த தொஹரு கூட கூட்டம் இருக்காது, அதோட முடிஞ்சு போச்சு. கைரன் பெர்லே அல்லாஹ் ஃபஜ்ர் செய்யணும். காரணம் அதான் சொன்னேன் நான், நம்ம அல்லாவின் அடிமையாக இருக்க வேண்டும், ஷைத்தானின் அடிமையாக இருக்கிறோம். அவன் கட்டி போட்டதுனால நம்ம வரோம். அவனை திறந்து விட்டா அவன் என்ன சொல்றானோ அதுதான் நாம கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றதை கேட்கல, ரசூல் சொல்றதை கேட்கல. அதனால அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறமே தவிர ஷைத்தானுக்கும் நப்சுக்கும் அடிமையாக, அல்லாஹ் ரசூலுக்கு அடிமையாக இருக்கணும், ஷைத்தான் நப்சுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு அடிமையாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நமக்கு நம்மை சார்ந்த எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹுடைய ஃபஸல். அதனால அன்பர்களே, நம்முடைய நேரங்களை வீணடிக்காதீங்க. எப்படி இந்த ரமதான்ல நம்ம நேரங்களை எல்லாம் இறைவனுடைய பொருத்தத்தை தேடி நாம் ஒவ்வொரு வினாடியும் கழித்தோமோ, அதே போன்று மற்ற நாட்களிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்படி கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அதனால அல்லாஹ்ட்ட மன்றாட வேண்டும். இறைவனுடைய தொடர்புடையவர்களாக நாம் மாறணும், அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்களாக மாறணும். அல்லாஹ் எங்கோ நாம் எங்கோ இல்லை. அந்த அல்லாஹ் நம்முடைய நாடி நரம்புக்கு பக்கத்துல இருக்கின்றான். அவன்தான் மௌஜூதா இருக்கிறான். அவன்தான் நம்மை காட்டிக் கொண்டு இருக்கிறான். அவன்தான் நம்மை அசைய வைத்து கொண்டு இருக்கிறான். அவன்தான் நம்மை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். இத்ராக் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அந்த இத்ராக் வருவதற்காகத்தான் நம்ம தரீகத்திலேயே வரும், ஷேக்குடைய கரம் பிடிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த உணர்வு மேலிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இறை உணர்வு அதிகரித்து நம் உணர்வு குறையணும், நான் என்ற உணர்வு குறையணும், நான் என்ற மமதை குறையணும். அதான் அதாவது பைபிள்ல
பைபிள்னு சொன்னால் இப்போ வந்தது வேற. உண்மையான ஈசா இஸ்லாமுடைய இது இருக்கு பாருங்க, வேதம், இஞ்சில் வேதம். அதுல ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, இறைவன் சொல்றான், பாவிகள், பெரும்பாவிகள் கூட சுவனம் சென்று விட வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாவிகள்னா யாரு? பஞ்சகாமா பாதகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? கொலை, கொள்ளை, என்ன, ஜினா, ஃபனா, குடி, இது மாதிரி பஞ்சகமா பாதகங்கள் செய்தவன் கூட சுவனம் சென்று விடுவானாம். ஒரு சாரார் அவங்க பேர் சொல்றாங்க, அது ஏதோ பேர் சொல்றாங்க, அவங்களுடைய வேதத்தில் ஒரு பேர் சொல்றாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, எல்லா நன்மையும் தேடி தேடி செய்யக்கூடியவர்களாம். கேட்கிறார் ஒரு பாதிரியார், பெரும் பாவி யார் என்றால், முதல் பாவி யார் என்றால் தெரியுமான்னு கேட்கிறார். சொல்றவங்களுக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. சொன்னா 5000 ரூபாய் யாரும் சொல்லலை. அப்ப அவரே சொல்றாரு, முதல் பாவி தெரியுமா, யார் தெரியுமா? எவன் தான். ஏன்னா அவங்க வேதத்துல சொல்றாங்க, இஞ்சில் வேதத்தில் சொல்லப்படுகிறது, பஞ்சகமாக பாதகம் செய்தவன் கூட சுவனம் சென்று விடுவான். ஆனால் அந்த ஒரு பேரு சொல்றாங்க, அவன் சுவனம் செல்ல மாட்டான். யார் அவன் சொன்னா, நன்மைகளை தேடி தேடி செய்தவனா, நன்மைகளை தேடி தேடி செய்தவன். அவன் பாவமே செய்ய மாட்டார், அவ்வளவு பரிசுத்தமா இருப்பான். ஆனா அவன்கிட்ட ஒரு பாவம் இருக்கும், அந்த பாவத்தின் காரணமாக தான் அவன் நரகத்துக்கு போவான்றான். அது என்ன பாவம்னா, நான் என்ற மமதை. பாருங்க, நம்ம யோசிக்கணும். இது அங்க சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலைங்க. இஞ்சில சொல்லட்டும் சொல்லாம போட்டோம், நமக்கு குரான் தான், குரானிலும் அதுதான் சொல்லப்படுது. புரியுதுங்களா? குரான்லயும் அதுதான் சொல்றாங்க. நேத்து கூட ஒரு ஹதீஸ் சொன்னேன், ஆலிம் நரகத்துக்கு போவார், ஷஹீது நரகத்துக்கு போவார், என்ன, ஒரு கொடைவள்ளல் நரகத்துக்கு போவார். கொடைவள்ளல் யாரு சொல்லுவாங்க? 5-10 கொடுக்குறவனையா சொல்லுவாங்க? அள்ளி அள்ளி கொடுக்குறவன் தான் கொடைவள்ளல் சொல்லுவாங்க. தன் குடும்பத்துக்கு கூட வைக்காம கொடுக்குறவன கொடைவள்ளல் சொல்லுவாங்க. அவ்வளவு உயர்வான அமல் அது. அவன் ஏன் நரகத்துக்கு போறான்னு சொன்னா, அந்த மமதை தான். நான் கொடுத்தேன்னு நினைக்கிறான், நான் ஆலிமாயி நான் அவர்களை திருத்தினேன்னு நினைக்கிறார், நான் ஷஹீதான, நான் போர்ல கலந்துகிட்டேன்னு நினைக்கிறார், தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லாஹ் அதை தான் சொல்றான், நான் கொடுத்ததெல்லாம் சரிதான், நீ செஞ்சதும் சரிதான், ஆனா நீ மமதையில இருந்த, எல்லோரும் புகழ வேண்டும்னு செஞ்ச, உன் நப்சுக்காக செய்தேன்றான். மற்றவங்களா என்ன புகழணும், மற்றவனா நான் வீரன்னு சொல்லணும், அதுக்காக ஷஹீதானார் அவர், அதுக்காக போர் செய்தார். மற்றவர் என்ன பெரிய ஆலிம், அல்லாமா ஆரிஃப் பில்லான்னு சொல்லணுன்றதுக்காண்டி அவரு ஆலிமாக தக்வா செய்தாரு, அல்லாஹுக்காக தக்வா செய்யலேன்றான். அந்த மமதை தான் ரொம்ப ஆபத்தானது. அல்லாஹு தாலா அந்த மமதையை விட்டும், நான் என்ற கர்வத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் யார் என்றது விளங்கணும் முதல்ல. அதுதான் ஷேகுமாருக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான், உன்னுடைய ஹகீகத்து தெரிஞ்சாதான், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, எவன் தன் நஃப்ஸை பற்றி தெரிந்து கொண்டானோ அவன் தான் தன் ரப்பை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம நஃப்ஸ் என்னன்னு தெரியணும். நான் மையித், நான் ஜாஹில், நான் ஆஜிஸ், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு நலவும் செய்ய முடியாது, ஒரு தீங்கை விட்டு தப்பிக்கவும் என்னால் முடியாது. என் ரப்புல் ஆலமீன் என்னை நலவு செய்த வைத்து தீங்கு செய்யாமல் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அமைய சமயம் தவறுகள் நடக்குது பாத்தீங்களா, பாவங்கள் நிகழ்கிறது இல்ல. என்ன சொல்றான் அல்லாஹ், உன்னுடைய திறமையினால் நீ தக்வாதாரியாக இல்லை, நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன்றான் அல்லாஹ். அதனால்தான் பாவங்களை நினைத்து கண்ணீர் வெடிக்க வேண்டும். நம்முடைய எப்போ செஞ்ச பாவம் வந்தாலும் சரி, அவன்தான் நான், அந்த பாவம் செய்யக்கூடியவன் தான் நான். யா அல்லாஹ், என்ன நீ பரிசுத்தமாகவே வச்சிருக்கிற, நீ என்னை பாதுகாத்திருக்கிறாய். நீ பாதுகாக்கலைன்னா, அன்று நான் பாவம் செய்தேனே, அவன் தான் இன்றும் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் இருக்கணும். அதனால்தான் பழச மறந்துடக்கூடாது. அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். அதனால நமக்கு இறைவன் கொடுத்த அருளை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஒரு ஒரு சரித்திரம் ஒன்று சொல்லுவாங்க. அயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை, அயாஸ்ன்னு ஒரு அடிமை. அந்த அரசர் ஹாரூனா பாதுஷா, மஹமூது கஸ்னவி தானே,
அவருடைய அடிமை தான் அயாஸ். தன்னுடைய அடிமைய மந்திரி ஆக்கிட்டார். தன்னுடைய அடிமைய அயாஸ் மந்திரி ஆக்கிட்டார். அவரை ரொம்ப நேசிச்சாரு. மற்றவங்க எல்லாம் என்ன ஒரு அடிமையை கொண்டு வந்து இவ்வளவு நேசிக்கிறாரே என்று எல்லா மந்திரிகளுமே ரொம்ப பொறாமப்பட்டாங்க. ஏன் இப்படி ஒரு அவருக்கு ஒரு இதா அவ்வளவு கௌரவம் கொடுக்கணுமா, அவ்வளவு கண்ணியம் கொடுக்கணுமா, அவர் மந்திரியாலாம் ஆக்கணுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி. ஒரு உயர்வான ஒரு மாணிக்க கல், ரொம்ப காஸ்ட்லி. அந்த கல் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. வேறொரு அரசர் இவருக்காண்டி கிஃப்ட் பண்ணது. அதை கொண்டு வர சொன்னார். இவங்கெல்லாம் விளக்கணும், யாரு மகமது அயாஸ் யாருன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு விளங்கணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு வர சொல்லி எல்லார் கையிலையும் கொடுத்து இதை கீழே போட்டு உடைங்கன்னு சொல்றாங்க. யாருமே உடைக்க மாட்டாங்க. ஒரு கல் தான் இருக்கிறதே, ஒரு கல் தான். கீழே போட்டு உடைங்கன்னு சொன்னா யாரு உடைப்பான்? அவ்வளோ மாணிக்க கல் இது. ஏன்னா பைத்தியக்காரனா இதை போட்டு உடைக்கிறதுக்கு? அரசர் சொன்னா வேல்யூ இருக்குல்ல இதுக்கு, அவன் நம்மளை ஏதோ சோதிக்கிறாரு, உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவனுமே உடைக்க மாட்டான். அயாஸ் கிட்ட வந்துச்சு அந்த கல்லு. அயாஸ் நான் சொல்றேன் உடனே சொன்னோன்னா தூக்கி எரிஞ்சு உடைச்சிட்டாரு. எல்லாரும் சிரிக்கிறான். வேறு இவதான் தகுதி இல்லாதவன்லாம் தூக்கி என்ன மந்திரி பதவி கொடுத்தா அவனை பாரு என்ன வேல்யூ தெரியாம தூக்கி உடைச்சிட்டான் பார் சொன்ன உடனே என்று எல்லாரும் சிரிக்கிறாங்க. நாங்களாம் உடைச்சோமா, அவன் உடைச்சிட்டான் பார் என்று சிரிக்கிறாங்க. என்ன அயாஸ் இதனுடைய மதிப்பு தெரியாதா உனக்குன்னு கேட்கிறான். அரசர் கேட்கிறாரு, யாருமே உடைக்கல, இதனுடைய மதிப்பு உனக்கு தெரியாதா, இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு கேட்கும்போது அயாஸ் சொன்னான், இந்த வைரக்கல் இருக்குல்ல, மாணிக்க கல், இதனுடைய உயர்வை விட உங்கள் சொல் உயர்ந்ததுன்னா நான் இதை மதிக்கவே இல்லை. இத மாதிரி எத்தனை கல்ல வேணாலும் நீங்க சொன்னால் உடைப்பேன், உங்கள் சொல்லி எனக்கு பெருசுன்னா. அப்பதான் சொன்னாரு மஹமூதுல் குஸ்னவி, பாத்தியா என் சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை. இந்த மாணிக்கத்தை பெருசா பார்க்கல, நான் சொன்ன சொல்லை பெருசா பார்க்கலாம். அதனால அயாஸை நான் நேசிக்கிறேன். இது சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க, இப்படிதான் ஷேக நேசிக்கணும். நாம் இப்படி ஷேகை நேசித்திருந்தால் இந்த துன்யாவை சுக்குநூறாக உடைத்திருப்போம், இந்த துன்யாவை தூக்கி எறிந்திருப்போம். நம்ம ஷேக நேசிக்கல, நமக்கு இந்த துன்யா பெருசா தெரியுது, ஷேகுடைய சொல் பெருசா தெரியல. ஹைர் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இஷ்கை நமக்கு பிச்சை கொடு வேண்டும் அல்லாஹ். அந்த அயாஸ் தினமும் ஏதாவது இவரை பாய் மாட்டி விடணும். அந்த மந்திரிகள்லாம் இன்னும் போறாம அதிகமாயிடுச்சு. ஏன்னா இத மாதிரி சொல்லிட்டாரா, நம்மளாலாம் வந்து ஒண்ணுமில்லைன்னு வர ஆக்கிட்டாரா, இவனை விடக்கூடாதுறான். ஏதாவது ஒரு தப்பு செய்யதான் செய்வான் மனுஷன் தான். இந்த ஆள் ஏதாவது ஒரு தப்பு செய்வான், அப்போ இவரை மாட்டி விடணும், அரசர்கிட்ட அந்த 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 முகப்பத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்றானுங்க, ஏன்னா வாட்ச் பண்றாங்க. அந்த மாதிரி வாட்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு. என்னன்னா தனியா ஒரு அறையில போய் உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு திரும்ப வெளியே வராரு. யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வெளியே ஓடி வர்றாரு. இது மாதிரி டெய்லி செய்யறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது. அரசர்ட்ட வந்து என்னத்தையோ கொண்டு போறான், என்ன செய்யறான்னு தெரியல, இந்த ஆள் உள்ள இங்கதான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற எதுவுமே அவர்கிட்ட எதுவும் குறை மாதிரி இல்லை, இது ஒண்ணுதான் குறையா தெரியுது. அரசர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. தைரியம் அவன் போறான் அந்த ரூமுக்கு, அந்த அறையில போய் மூடிக்கிறான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து தான் வெளியே வராரு. என்னவோ பண்றான் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அரசர் என்ன பண்ணாரு, எல்லாருடைய சாவியும் அரசர்கிட்ட ஒண்ணு இருக்கும். அந்த அறையுடைய சாவியை என்ன பண்ணாரு, இவர் அரசர்கிட்ட இருக்குல்ல, அதை திறந்து முன்னாடியே போய் உட்காந்துட்டாரு. அவன் வரத்துக்கு முன்னாடியே கரெக்டா அந்த டைம் வந்தவொடனே அயாஸ் போய் உள்ள திறந்து உள்ள போயிட்டாரு. போனா பெரிய கண்ணாடி ஒண்ணு இருக்கு, நிலக்கண்ணாடி, பெரிய கண்ணாடி, ஆள் அளவு கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரு. நின்றுட்டு தன்னுடைய அந்த மந்திரி ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, உயர்தரமான ட்ரெஸ், அந்த அலங்காரம், இது எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் அடிமையா இருக்கும்போது ஒரு போட்ட ஒரு ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு, அந்த அடிமை ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கிறாரு. போட்டுக்கிட்டு சொல்றாரு கண்ணாடியை பார்த்து, அயாஸே நீ இதுதான் இந்த மந்திரியுடைய ட்ரெஸ்ஸா இருக்குது, இந்த பதவி இல்லாம இருக்குது, இதெல்லாம் உன்னுடைய அரசர் போட்ட பிச்சை, நீ மறந்துடாத என்று அவரு கொஞ்ச நேரம் பயான் செய்கிறார் தன்னை பார்த்து. நீ ஒண்ணுமே கிடையாது, இந்த அடிமைதான் நீ, அதை மறந்துடாத எக்காலமும் என்று அரை மணி நேரமா அதுதான் சொல்லிட்டு இருக்கான் அந்த மனுஷன். சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அரசர் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அதான் யாரும் இருக்காங்களா இல்லையானு, ஏன்னா இது செய்யறது தெரிஞ்சிடக்கூடாது மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாரும் இருக்காங்களா வெளியே பாக்குறாரு. இதை பின்னாடி இருந்து பார்த்துட்டாரு அரசர். சொன்னாரு, இன்னும் எனக்கு ரொம்ப முகப்பத்து அதிகமாயிடுச்சு. அவங்க நன்றி மறவாதவன், தன்னுடைய பழைய நிலையை பார்த்து அவன் புது நிலையை அல்லாஹ் கொடுத்த பத்தியா, நான்
நான் கொடுத்ததை பார்த்து அவன் சுக்குர் செய்கிறான், தன் பழைய நிலையை பார்த்து அவன் தன்னை நிந்தித்துக் கொள்கிறான், இதை மதிக்கிறான். அன்புல இப்படிதான் நம்ம இருக்கணும். நான் யாரு அல்லா? ஒண்ணுமே இல்லையே ரப்பே, நான் அதமா செய்ய அல்லா, நான் ஜாஹிலா செய்ய அல்லா, பிறக்கும் போது நான் சர்வ முட்டாளா வெளியே வந்தனே அல்லா, என்ன சர்வ முட்டாளாவை வளர வச்சிருந்தா எல்லாம் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களே ரப்பே, எனக்கு அறிவை கொடுத்திய ரப்பே, ஆற்றலை கொடுத்திய அல்லா, என்னை செயல்படுத்த வச்சிய ரப்பே என்று நாம் அல்லாஹை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் அதம், நீ தான் மௌஜூது, நான் மையத்து, நீ ஹயாத்தை கொடுத்த ரப்பே, நான் ஜாஹில், நீ இல்ம கொடுத்திய அல்லா என்று நம்மை இந்த சம்பவத்தை சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க. அதனால நம்முடைய சொந்த நிலை என்ன, நம்முடைய சொந்த சிஃபத் என்ன என்பதை மறந்துடக்கூடாது. அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான். அந்த அலங்காரத்துக்கு அவனுக்கு சுக்குர் செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த புலன்களை, ஐம்புலன்களையும் ரப்புல் ஆலமீனுக்கு பொருத்தமான வகையிலே நாம் அதை செலவு செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய நேரம் ஆயிடுச்சு. அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்தருவானா. கொஞ்ச நேரம் ஜிக்ர் செய்து நம்ம முடிச்சோம்.